யார் மீதும் சத்தியம் என்று நான் சொல்லுகிறேன். இடம்பெற்றாத அளவிற்கான மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த இடத்தில் நிறைவு. ஏனென்றால் நமக்கான அரசியல் அதிகாரம் என்பது அடுத்த ஆண்டில் மிகப்பெரிய பங்கேற்பை உறுதி செய்யும். இதுல பல்வேறு அரசியல்கள், இதுல யார் முன்னணிப்பது யார் பின்னாடி நிற்பது, எனக்கெல்லாம் நிறைய கூட்டங்கள் போவே பயமா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிறவங்க 3 டீமா இருக்கிறாங்கன்றாங்க. நம்மளை கூப்பிடுறது எந்த டீம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது தலைமைத்துவ சண்டை. எல்லா மக்களுக்கும் தன்னை அடையாளப்படுத்துகின்ற ஒற்றை தலைமை ஒன்று இருக்கிறது. உண்மையிலேயே இந்த மண்ணினுடைய அரசியலமைப்பு நிர்வாகத்திற்கு வாக்கு செலுத்தியதை எண்ணி நான் வருந்தேன். என்னைக்கு இங்க ஒன்றுபட போறீங்க? மறைக்கப்பட்ட வரலாற்றின் மறுபக்கத்தை தோண்டி எடுத்திருக்கக்கூடிய பாண்டியாபதி பரதவர் நல தலைமை சங்கத்திற்கும் அனைத்து பரதவ குல ஊர் நல கமிட்டியினருக்கும் தூத்துக்குடி வாழ் பெருமக்களுக்கும் பாருங்க, இங்க பேசினவங்க நிறைய பேர் நான் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ இன்னாசியாங்க தண்டனை கொடுத்து உட்கார வச்சிருக்காருன்னு நினைச்சேன். உண்மையில் அது அல்ல. எல்லோரும் மனநிலையிலும் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான ஒரு காலமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். வந்தவர்கள் அத்துணை பேரும் பேசினாங்க. உங்கள் சமுதாயம் மீனவ சமுதாயத்திற்கென்று ஒரு நலத்திட்டங்களை இந்த அரசுகள் செய்திருக்கிறது. அந்த வந்த அரசுகள் செய்திருக்கிறது, வரவேண்டிய அரசுகள் செய்யும். யார் சமுதாயம்? கரையில் நெல்லை விதைத்தவன் விவசாயி என்றால் கடலில் மீனை பிடித்தவன் முட்டை எடுத்தவன் கடல் விவசாயி. அவன் சமுதாயம் அல்ல, இந்த பறந்துபட்ட நிலப்பரப்பின் படைப்பாளி என்பதை இந்த மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. பாண்டியர்களுடைய மிச்சமும் சொச்சமும் எச்சமும் எங்கே இருக்கிறது என்றால் இந்த தூத்துக்குடி மண்ணில் தான் இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசின மரியாதைக்குரிய தற்போதைய சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார், ஒன்றிய அரசு பாண்டியாபதி தேர்மாறனை சுதந்திர போராட்ட வீரர் என்று அறிவித்திருக்கிறது. மாநில அரசு அதை அறிவிக்கல. அதற்கு நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? வரலாற்று ஆராய்ச்சியாளர்களாக மாறி தொல்பொருள் துறையின் மூலமாக கண்டறிந்து அதற்கான விளக்க கடிதத்தை கொடுத்தால் ஒரு மாநில அரசு அறிவிக்கும் என்ற நிலையில் தான் நமது பெரும்பாட்டன் தேர்மாறன் அவர்கள் இருந்திருக்கிறாரா? அவர் வரலாற்றை தோண்டி எடுத்து பாருங்கள். அவர் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டது போன்றே யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்திற்காக வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எவனெல்லாம் போராடினானோ அவனுக்கெல்லாம் தன்னால் முடிந்ததையும் தாண்டி உதவி செய்தவர் நமது பாட்டன் தேர்மாறன் அவர்கள். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பிறகு ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தவர். அதையெல்லாம் தாண்டி பரதவர்கள் மன்னர்கள் என்பதற்கான ஆக பெரும் உதாரணமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வரலாறு என்ன? நாம் ஒவ்வொருத்தரும் முழக்கமிடுகிறோம், நாம் பரதவர்கள் என்று. உங்களை யாராவது தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கெசட்ல உங்களுடைய பெயர் பதிவிடப்பட்டிருக்கிறதா? இங்கு நிறைய பேர்களுக்கு ஜெயந்தி விழா நாம் எடுக்கிறோம், எல்லாரும் கொண்டாடப்படுகின்ற தலைவர்களாக நாம் பார்க்கிறோம். ஆனால் கடலோர மக்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கடலோர மக்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அதிலும் ஆட்சியாளர்களும் நீட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று தேடி இருந்தால் இந்த ஜெயந்தி விழா கூட்டம் இப்படியா இருந்திருக்கும்? அரசு விழாவாக எடுக்க போகிறோம் என்று 273 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம் வரலாற்றை சொல்ல வைக்க முடியும் என்றால் நாம் எவ்வளவு பின்னோக்கி இருக்கிறோம். காரணம் என்ன? நமக்கான அரசியல் தகவமைப்பு இல்லை. இந்த தூத்துக்குடி தொகுதியை எடுத்துக்கோங்க. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில கடலோர மக்களுடைய வாக்கு எவ்வளவு? நான் சாதி வாரியாக பேசல, புரிந்து கொள்ளுங்க. என்ன எழுதுறாங்க? சாதியவாதி காளியம்மாள். மீனவர்களை சாதி என்றுதான் இவர்கள் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு நிலத்தால் குடிகளை அளந்த போது நெய்தல் நில குடிகள் நாங்கள் பரதவர்கள். இது சாதி அல்ல. மீனவர்கள் என்று ஒதுக்குறீங்க, பரவர் என்று ஒதுக்குறீங்க, முக்குவர் அப்படின்னு ஒதுக்குறீங்க, பர்வதராஜ குலம் என்று ஒதுக்குறீங்க, செம்படவர் என்று ஒதுக்குறீங்க, செட்டியார் என்று ஒதுக்குறீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், பரதவர் குல மக்களே, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இப்படி தனித்தனியாக பிரிந்து கிடந்தால் நீங்கள் சொச்சமும் மிச்சமும் தான். ஒன்று சேர்ந்து பரதவர்கள் என்று பேசினோம் என்றால் 1.5 கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில். யார் மைனாரிட்டி? நாம் மெஜாரிட்டி. அதை நாமே ஏற்கல.
இன்றைக்கு இது நாம் நடத்தக்கூடிய விழாவா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தே நவம்பர் 21 அன்னைக்கு என்ன சந்திச்சு நேரில் ராமேஸ்வரத்தில் அழைப்புதல் கொடுத்தாங்க. அண்ணன் இன்னாசி அவர்களும் அவர் தலைமையில அக்கா உள்ளிட்டவர்கள் அன்னையிலிருந்து இன்றைய நாள் வரை தூங்காமல் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. நம் இனத்துடைய வலிமை புரிந்துவிட்டால் இந்த அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அல்லது ஆண்டவர்களுக்கும் நம் இனத்தின் அருமை புரிந்துவிட்டால் நீங்க சிந்திச்சு பாருங்க. பழவேற்காட்டில இருந்து ஒரு 4 வேன்ல இருந்து தொடங்கி நீரோடி வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கு 4 வேன் மக்கள் இங்க வந்திருந்தா தூத்துக்குடியே திரும்பி பார்த்துக்கல, தமிழ்நாடே திரும்பி பார்த்துக்குமா? திரும்பி பார்த்துருக்காதா? இப்ப நம்ம இனத்தினுடைய அடையாளத்தை நாமே கற்பிக்க மறந்து போனோம் என்பதுதான் யதார்த்தம். ஒரு மணிமண்டபம் கேட்கிறோம். இந்த மண்ணிலே அரண்மனை கட்டி ஆட்சி செய்த மன்னனுக்கு நாம் மணிமண்டபம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் மணிமண்டபத்தை கொடுக்கின்ற இடத்தில் நாம் இல்லை? நமக்கான அரசியல் அதிகாரமோ நமக்கான அரசியல் பங்கேற்போ இல்லை. அதை உறுதி செய்கின்ற மக்களோடு நாம் இருக்க வேண்டுமே தவிர சாதியாக, மொழியாக, மதமாக, கட்சியாக பிரிந்து போய் கிடப்பதனுடைய விளைவுதான். நீண்ட நெறிய பெரிய வரலாற்றை கொண்ட இனம் இவ்வளவு குறுகி போனதனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன தேடி பார்த்ததுண்டா? நாம என்னை வரும்போது சொன்னாங்க, ஆக சிறந்த பேச்சாளர் இல்லை, நான் வழி தாங்க முடியாமல் கத்துகிறேன், அவ்வளவுதான். நான் பேச்சாளர் இல்லை. என் பிரச்சனையை நான் பேசாது எவராவது ஒருவர் பேசுவார் என்றால் வானத்திலிருந்து ஒருத்தன் குதிச்சு வருவானா? என் பாட்டனுக்கான விழாவை ஒரு அரசு விழாவாக கூட மேற்கொள்ள முடியவில்லை என்றால் இந்த மண்ணில் நாம் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த என்ன பயன்? அயல் நாட்டுக்கு வாணிபத்தை சொல்லிக் கொடுத்த என்ன பயன்? உலகத்திற்கு உப்பை கொடுத்ததனுடைய பயன் என்ன? தற்சார்பு பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்ததனுடைய பயன் என்ன? ஒன்றுமே இல்லை. ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களாக, ஒரு உரிமை மறுக்கப்பட்ட மக்களாக, வாழ்கின்ற நிலத்திற்கான குடியுரிமையற்ற மக்களாக கடலோரங்களில் ஒரு ஓரங்களில் நாம் குவிந்து கிடக்கிறோம். அடிமை சமூகம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நம்மை வைத்திருக்கிறாங்க. பொருளாதாரத்திலும் எல்லா நிலையிலும் பின்தங்கிய மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்சமாக அவர்களுடைய நலத்தை பேணுவதற்காகவாது இங்கு இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டது. அப்படியாவது இந்த மக்களுக்கு உண்டா? எல்லாரும் சொல்றாங்க, பாண்டியர்கள் சண்டை போட்டாங்க, சேரர்கள் சண்டை போட்டாங்க, சோழர்கள் கடை தாண்டி போய் படை நடத்தினாங்க, கடல் தாண்டி போய் அங்க போய் வர்த்தகத்தை விரிவாக்குனாங்க, இந்தோனேசியா போனாங்க, மலேசியா போனாங்க. யாருடைய தயவில் இது நடத்தப்பட்டது? முதல் சுதந்திர போராட்ட வீரர் வர்ணகுலத்தான், நாகப்பட்டினத்தினுடைய குறுநில மன்னன். இங்கிருந்து இலங்கைக்கு போய் இலங்கை நாட்டை எதிராளிகளிடமிருந்து போர்ச்சுகீஸ் கைப்பற்றி அந்த நாட்டு தமிழ் மன்னன் ஒப்படைத்துட்டு வந்தவன் யார் தெரியுமா? உங்க பாட்டன் தான். இதே தூத்துக்குடியில வர்ணகுலத்தான பேச பயப்படுவாங்க, கன்னியாகுமரியில சிங்காரவேலரை பத்தி பேச பயப்படுறாங்க, சென்னையில லூர்தம்மாளை பத்தி பேச பயப்படுறாங்க, நாகப்பட்டினத்துல தேர்மாரனை பத்தி பேச பயப்படுறாங்க. காரணம் என்ன? நமக்கான வரலாற்று புரிதலை நாம் கடத்தல, சொல்லல. நீங்க பாக்குறீங்கல்ல, தமிழ்நாட்டுல பல தலைவர்களுக்கு ஜெயந்தி விழா ஏற்பாடு நடக்கிறது. யாராவது எங்களுடைய ஜெயந்தி விழாவுக்கு நீங்க வாங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்காரங்களையும் அழைத்தது உண்டா? நாம் தொடக்க காலகட்டத்தில் இருப்பதுதான் போய் அழைக்கிறோம். அவர்களுக்கு இது அரசியல், இது வாக்கு அரசியல். இந்த மக்களிடம் அதிகப்படியான வாக்கு இருக்கிறது, வருகின்ற 2026 தேர்தல் வருது, அப்ப நான் இந்த மக்களை போய் சந்திக்கணும் என்பதற்காக ஓடோடி வருகிற கூட்டங்கள் தானே இங்க அதிகம். உண்மையா சொல்லுங்க, உளப்பூர்வமா சொல்லுங்க. நான் யதார்த்தத்தை பேசுறேன். இத பேசினா இப்படி வந்துருமோ என்ற பயத்தை நான் ஒருபோதும் வைத்துக் கொண்டது கிடையாது. மனதில் இருப்பவைகளை கொட்டிவிட்டு போவேன். ஏனென்றால் நான் அந்த பாண்டிய நிலத்து பேரரசினுடைய வாரிசு. அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தவில்லையே நாம. அந்த பயம்தான் நமக்கான அங்கீகாரம். யாராவது அப்படி ஒரு சூழல், வெறும் வாக்கு செலுத்துகின்ற அந்த நேரம் ஒரு தலை, ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். உங்களுக்கான பங்கீடு எங்கே? எனக்கெல்லாம் பெரிய வருத்தம். கடலோர மக்கள்ல ஒருத்தர் கூட அங்க இல்ல. மீன்வளத்துறை அமைச்சர் பதவிக்கு ஒருத்தர் கூட அறிவார்ந்தவர்கள் இல்ல. காற்றை கணக்கிட்டு கவனம் செலுத்தியவன் கடலோடி. அவனுக்கு அவன் துறை சார்ந்தவர்கள் அமைச்சகம் செய்ய முடியாதா? ஏன் இந்த அரசுகள் நம்மை அப்படி பார்க்கிறது? 5 ஆண்டு காலம் முடிய போகிறது. எங்கே கேள்வி எழுப்பினோம்? எங்கே போராடினோம்? கடல் வாழ்வியல் குறித்த தெளிவும் சித்தாந்தமும் இல்லாத ஒருவர் எப்படி எங்களுக்கான
பிரச்சனைகளை தீர்க்கின்ற நபராக இருக்க முடியும் என்ற கேள்வியை நாம் ஏன் எழுப்பல? என்ன செஞ்சாலும் இந்த மக்கள் அமைதியாவே இருப்பாங்க என்றுதான் அதற்கு அர்த்தம். அதுக்காக தான் அர்த்தம். வருகின்ற தலைமுறையாவது நீங்கள் வார்த்தெடுங்கள். இதுல பல்வேறு அரசியல்கள், இதுல யார் முன்ன நிற்பது, யார் பின்னாடி நிற்பது, எனக்கெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவே பயமா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிறவங்க 3 டீமா இருக்கிறாங்கன்றாங்க. நம்மளை கூப்பிடுறது எந்த டீம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஏயா பியா சியான்னு தெரியல. எங்க இருக்கிறதே 15 பேரு, அதுல அங்கீகாரமற்ற மக்கள் நாம, அதுல 3 டீம். என்னைக்கு இங்க ஒன்றுபட போறீங்க? இது தலைமைத்துவ சண்டை. எல்லா மக்களுக்கும் தன்னை அடையாளப்படுத்துகின்ற ஒற்றை தலைமை ஒன்று இருக்கிறது. கடலோர மக்களுக்கு அப்படியா? ஏன்னா கடலோடிகளை ஒன்று கூட்ட முடியாது என்று பல்வேறு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நாம மொழியால் வேறுபடல, ஆனா மதத்தால் வேறுபட்டு நிற்கிறோம். அதுதான் இங்க பிரச்சனை. எல்லா மதத்தை இஸ்லாமியர்கள் மீன்பிடிக்கிறாங்க, இந்துக்கள் என்று வெள்ளக்காரன் சொன்னவங்க சைவர்களும் வைணவர்களும் மீன்பிடிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் மீன்பிடிக்கிறாங்க. காளியம்மாள் கடலோர மக்கள் பத்தி அல்லது கடலோடிகள் பத்தி அல்லது கடல் பத்தி அல்லது கடற்கரை பத்தி பேசுவது பிரச்சனை இல்லை. காளியம்மாள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா என்றுதான் பிரச்சனை. என்றால் நாம் எவ்வளவு சுருங்கி போறோம். தேர்மாறன் அவருடைய முந்தைய கால வாரிசுகள், அவருடைய மூத்தவர்கள், இந்த உண்மையிலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலும் தான் மதங்கள் பரப்பப்பட்டது. ஆனா மனிதம் இங்கேதானே இருந்தது, கடல் இங்கேதானே இருந்தது, கடலோடிகள் இங்கேதானே இருந்தார்கள். இதில் ஏன் நம்ம இதை வைத்து அரசியல் செய்யறாங்க என்று ஒருபோதான் சிந்திச்சு பார்த்தோமா என்றெல்லாம் ஒருத்தவங்க சொன்னாங்க. தூத்துக்குடியில நீங்க எப்பேற்பட்ட ஆளுமையா இருந்தாலும் சரிதாங்க, கிறிஸ்துவர் தான் ஜெயிக்க முடியும். ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் உள்ள ஒரு பொறுப்பாளர் சொன்னார், நான் ஒன்றை மட்டும் சொன்னேன், நீங்கள் எதில் வேண்டுமானாலும் எங்களை பிரிக்கலாம், கடலிலும் கடற்கரையிலும் கடலோடியையும் ஒருபோதும் எதை காரணத்தை சொல்லி நீங்கள் பிரிக்க முடியாது என்று சபதமிட்டேன். ஒரு காலத்துல நீங்க எங்க பாட்டெல்லாம் முண்டாசு கட்டிட்டு கட்டுமரத்தை எடுத்துட்டு போய் வலை வச்சு வீசுவலை வீசுவோ அல்லது பெருவலை வீசுவோ ஏதோ ஒரு வகையில மீன் பிடிச்சிட்டு இருந்து அரசியல் பக்கமே எட்டி பார்க்காம யாராவது ஒருத்தர் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு இருந்தாங்க பாரு. அந்த காலகட்டம் என் பாட்டம் பூட்டம் காலகட்டம். இந்த காலகட்டம் அப்படி இல்ல. விழித்துக் கொண்ட இனத்தின் விழுதுகள் தான் இங்க உட்கார்ந்து இருப்பது, இங்க அமர்ந்திருப்பது. இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பேராயுதம், மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு ஒவ்வொரு வருடத்திலும் வெடித்து சிதறினால் தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரியும் என்கின்ற அளவிற்கான வரலாற்று திரும்புதலை கிட்டத்தட்ட 450-500 ஆண்டுகளுக்கு பிறகு வர்ணகுலத்தானை தேடி எடுத்து இந்திய அரசாங்கத்திடம் ஒப்புதல் பெற முடியும், பாண்டிய தேர்மாறனுக்கு ஒப்புதல் பெற முடியும் என்றால் எங்கள் குலத்தின் அனைத்து நிலை வரலாற்று சின்னங்களையும் நாங்கள் தோண்டி எடுப்போம். இறைவனையே பார்த்து கேள்வி கேட்ட நக்கீரன் வாரிசையானா? ஆனா இன்னைக்கு எங்க முடங்கி போனோம்? ஊர் உலகத்துல எவன் பணம் சம்பாதிக்கிறதுனால எல்லா தொழில் திட்டமும் கடலோரம் தான். ஏன் உலக நாடுகளுடைய குப்பை தொட்டி இந்தியா போன்று, இந்தியாவுடைய குப்பை தொட்டி தமிழகம் போன்று, தமிழ்நாட்டுடைய குப்பை தொட்டி கடல் என்று கொண்டு வந்து எண்ணத்தை கொட்டுறாங்க. குறைஞ்சபட்சம் நாமெல்லாம் இருக்கிறதுனால தான் கடல் கடலா இருக்கு. நீர் தேவதையின் மக்கள் நாம், கடலோட பாதுகாவலர்கள் நாம். நம்மளை எப்படி இந்த அரசாங்கங்கள் வைத்திருக்கு, இந்த அரசியல் கட்சிகள் வைத்திருக்கு? உளப்பூர்வமாக இந்த மண்ணினுடைய ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கிறான். அவருடைய நினைவு சின்னங்களை உருவாக்கி அவருடைய அரண்மனையை அரசு எடுத்து அதை வருகின்ற தலைமுறை பார்ப்பதற்கான ஒரு வேலையை செய்து அவர்கள் வரலாற்று சுவடை பதிப்பதற்கான புத்தகங்களை வெளியிட்டு படங்களை ஆய்வு செய்து வரலாற்று குறிப்புகளை தேடி எடுத்து பாட புத்தகத்தில் வைத்து அடுத்த தலைமுறைக்கு ஏன் கடத்தணும்னு நினைக்கல. செய்கின்ற இடத்தில் நாம் இல்ல, செய்கின்ற இடத்தில் நாம் இல்ல. அதுதான் இங்கு காரணமே ஒழிய ஒவ்வொரு முறையும் மனு கொடுத்ததிலே நாம் மாண்டு போகின்ற மக்களாக இருக்க போகிறோமா அல்லது நமக்கான சட்ட திட்டத்தை நீதியை உருவாக்குகின்ற இடத்துக்கு நாம் செல்ல போகிறோமா என்ற கேள்வியை நான் இந்த கடலோர மக்களுக்கு விட்டு செல்கிறேன். உண்மையில எனக்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் இந்த பொது தளத்திற்கு வந்ததுக்கான காரணம் ஒரு ஏழ்மற்ற ஏழை மக்களாக இந்த மக்கள் இருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, நம்ம மீது ஏற்றப்பட்ட சட்டங்கள் என்ன நமக்கு சொல்லப்படல, நம் மீது ஏவப்படுகின்ற திட்டம் என்ன நமக்கு சொல்லப்படல, நமக்கு காண்பிக்கப்படல, நமக்கு காட்டப்படல. காரணம் என்ன? நாம் அதை தேடவே இல்லை.
உழைத்தால் போதும், வாழ்ந்தால் போதும் என்று சுருங்கி போன கூட்டமா இது? இன்றளவிற்கும் நமக்கான பெருமையை உலகம் அறிய செய்யவே இல்லை. சமவெளி மக்களுக்கு, கடலோர மக்களுடைய பிரச்சனை என்னவென்றே புரியல. சிந்திச்சு பாருங்க. சொந்த நாட்டு குடிகளை 1000க்கும் மேற்பட்டவர்களை நட்பு நாடு என்று நான் சொன்ன நாடு சுட்டுக் கொன்றது. நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருந்தோமா இல்லையா? இதே வேற ஏதாவது மக்களுக்கு நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்காதா? எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சூழல் வந்திருக்கும்? ஏன் இவற்றை எல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் கடந்து போகணும்? காரணம் என்ன? நமக்கான அரசியல் தெளிவும் புரிதலும் எந்த தொலைவில், எந்த நோக்கத்தில், எந்த சுற்றத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கவே இல்லை. அறிவு சிறந்த பெருமக்களே, நான் ஒன்றைத்தான் சொல்லுவேன். தேடி தேடி திரிந்தது போலும் நம் கண்முன்னே இருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை கையில் எடுப்போம். நம் பெரும்பாட்டங்களை நாமே பெருமைப்படுத்துவோம். இன்னொருத்தரோட எவ்வளவு நாளை கேட்டுட்டு இருப்போம்? நீங்க ஒரு அதிகாரிகிட்ட கேட்போம், அந்த அதிகாரி அவருக்கு மூத்த அதிகாரியை கையை கட்டுவாங்க. அந்த மூத்த அதிகாரி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கையை காமிப்பாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரை கையை காமிப்பாங்க, அமைச்சர் சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சரே கையை காமிப்பாங்க. இப்படியே கேட்கின்ற இடத்திற்கு போகிறோமா அல்லது கொடுக்கின்ற இடத்திற்கு நாம் மாற போகிறோமா? நிலப்பரப்பிற்கான மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களில் இருந்து தொடங்கி கடலோர மக்களுடைய வாழ்வியலும் சரி, அவர்களுடைய வரலாற்று குறிப்பும் சரி, எழுதப்படாத காகிதமாகவே இருப்பதாக ஒரு மாபெரும் அறிஞர் வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தார். இது போன்ற பல்வேறு நெறிமுறைகளும் சரி, கோட்பாடுகளும் சரி, இறையும் சரி, மதமும் சரி, வாழ்வியல் முறைகளும் சரி, மீன்பிடி முறைகளும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கு மாறுபட்ட போதும் ஒற்றை சொல் மட்டும்தான் நம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறது. அது பரதவர் என்ற ஒரு பெரும் சொல். நான் ஒரு முறை தமிழக அரசினுடைய தலைமை செயலகத்துக்கு போயிருந்தேன். கடலோர மக்களை, பரதவ மக்களை பழங்குடியினர் மக்களாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், பழங்குடியினர் மக்கள் பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும் என்று நான் பேசினேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய அதிகாரி என்னை பார்த்து கேட்டாரு, பரதவரா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க. இல்லங்க, வேற சொல்லலாம் இருக்கு, பரதவர் என்ற சொல் இல்ல, அதுக்கான ஆவணங்களை நீங்க கொண்டு வந்து கொடுங்க, நம்ம உட்கார்ந்து பேசுவோம் என்று சொன்னார். உண்மையிலேயே இந்த மண்ணினுடைய அரசியலமைப்பு நிர்வாகத்திற்கு வாக்கு செலுத்தியதை எண்ணி நான் வருந்தினேன். ஒரு ஆதிகால தொல்குடி கூட்டம் 5 நிலப்பரப்பில் தலைமை நிலப்பரப்பாக பொருளாதாரம், வாணிபம், நாகரிகம், கலை, பண்பாடு இவை எல்லாவற்றையும் கற்றுத்தந்த ஒரு கூட்டத்தினுடைய பெயர் புறநானூற்று காலம் தொட்டு, தொல்காப்பியம் காலம் தொட்டு வழங்கப்பட்ட ஒரு நிலக்குடி மக்களுடைய பெயர் தமிழ்நாட்டினுடைய அரசு பதிவேட்டிலோ அல்லது அரசினுடைய நிர்வாகத்திலோ இடம்பெறவில்லை என்றால் இந்த அரசும் தகவமைப்பும் இந்த கடலோர மக்களை என்னவாக பார்க்கிறது என்ற ஒரு கேள்விதான் மிகப்பெரிய வலியையும் வேதனையும் தந்தது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் நம்ம எப்படி பார்க்கிறாங்க? தூத்துக்குடியில ஒரு பிரச்சனை அப்படின்னா சென்னை மக்களுக்கு என்னன்னு நம்ம கடந்து போறோம். சென்னை மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கன்னியாகுமரி மக்கள் கடந்து போறோம். நாகப்பட்டினத்து மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்ட கடலோர மக்கள் கடந்து போறோம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல் மட்டும்தான், இந்த பிரித்தாளுகை தான், இந்த ஒற்றுமை இல்லா தன்மை மட்டும்தான் நம்மை அடையாளப்படுத்தாமலே வைத்திருக்கிறது. அதுதான் ஆகப்பெரும் உதாரணமாகவும் இருக்கிறது. நான் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் சரி, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தவர்களுக்கும் சரி, இனிமேல் வர நினைப்பவர்களுக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒன்றை மட்டும் சொல்லுங்கள். ஒவ்வொருவருடைய வரலாறு என்பது ஏதோ சாதாரணமாக கடந்துவிட்டு போன ஒன்றல்ல. வலி நிறைந்த சுவடுகள். அதை அங்கீகரிக்க செய்யுங்கள். குறைந்தபட்சமாக இந்த நிகழ்வை முன்னெடுக்கணும் அப்படின்னா முதல்ல இதை பத்தி எல்லாம் தெரிந்து அறிந்து வைத்திருந்து அதை பத்தி தேடுதல் மேற்கொண்டு நிறைய ஆய்வுகளை நடத்தி அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் கற்பித்து ஒருங்கிணைத்து நடத்துவது என்பது எவ்வளவு கடினமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்து அடுத்த ஆண்டும் சரி,
வரக்கூடிய ஆண்டுகளும் சரி, இந்த அரங்கம் இல்ல, இது போன்ற பல்வேறு அரங்கங்கள் இருந்தாலும் கூட இடம்பெற்றாத அளவிற்கான மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த இடத்தில் நிறைவு. ஏனென்றால் நமக்கான அரசியல் அதிகாரம் என்பது அடுத்த ஆண்டில் மிகப்பெரிய பங்கேற்பை உறுதி செய்யும் என்பதை நான் உண்மையாகவும் உளப்பூர்வமாகவும் அவர் மீதும் சத்தியம் என்று நான் சொல்லுகிறேன். இவர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைந்து விட்டதாக நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, அவர்களுடைய அணு, அந்த டிஎன்ஏ இருக்கு பாருங்க, அது நம்ம ஒவ்வொருத்தர் உடம்பிலும் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த காலம்தான் வரும், அதை தோண்டி எடுப்பதற்கென்று ஒரு காலமும் வரையறை இருந்தது. இரண்டும் சேர்ந்து வந்ததனால் இனிமேல் பரதர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் பறந்துபட்டு பட்டொலி வீசும் என்பதற்கான மாற்று கருத்து என்பது ஒன்று இல்லை. ஏனென்றால் நாங்கள் வரலாற்றை புரிந்து கொண்டோம், நாங்கள் யார் என்று தெரிந்து கொண்டோம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தமிழர் நிலத்தில் சோழர்களுக்கு முன்பு, சேரர்களுக்கு முன்பு ஒரு தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி இருந்திருக்கிறது என்றால் அது பாண்டியர்களுடைய ஆட்சி. இந்த கொற்கையை தலைநகரமாக கொண்டவருடைய ஆட்சிதான். தமிழகம் முழுமைக்கும் அல்ல, எங்கெல்லாம் தமிழன் கால் பதித்தானோ அங்கெல்லாம் இருந்தார். அவர்களின் மிச்சமும் சொச்சமும் எங்கே இருக்கிறது என்றால் அவன் தூக்கிய மீன்கொடியை தூக்கி கொண்டிருக்கக்கூடிய கடலோர மக்களிடம்தான், இந்த பரதர்களிடம்தான் இன்று வரை இருந்திருக்கிறது. மீனை ஆட்சி செய்தவள் தான் மீனாட்சி, மதுரையின் சொந்தக்காரி, மாமண்டலத்தை கட்டியாண்ட மகாராணி. அவர்களுடைய வாரிசுகள் தான் நாம். இன்னைக்கு என்ன கேட்டுட்டு இருக்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யுங்க. ஏன் இந்த நிலத்தை ஆண்ட பாண்டியாபதி தேர்மாறனுடைய அரண்மனை தொடங்கி, நினைவிடம் தொடங்கி, மணிமண்டபம் வரை கட்டுவதற்கான ஏற்பாட்டை செய்து கொள்வதற்கும், ஒவ்வொரு மாவட்டத்தில் வாழ்ந்த மாபெரும் மக்களை அடையாளப்படுத்துவதற்கும் நாம் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டியிருக்கிறது. அருமை சொந்தங்களே, இதை கலைந்து கூடுகின்ற கூட்டமாக இல்லாம ஒரு அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற வேண்டியும், இதுவரை மறைக்கப்பட்ட வரலாற்றின் மறுமுகமாக திருப்பி எடுக்கவும், எங்களுக்கான வாழ்வியலை யாருக்கும் தொந்தரவு செய்யாத ஒன்றை சொல்றேன். கடலோடிகளுக்கு என்று ஒரு குணம் உண்டு, குறிப்பாக பரதவர்களுக்கு என்று ஒரு குணம் உண்டு. அவனுக்கு உழைப்பை தவிர வேற ஒன்றும் தெரியாது, யாரையும் ஏமாற்ற தெரியாது, யாரையும் புறங்கூற தெரியாது, அடுத்தவன் வயிற்றில் அடித்து பிழைக்க தெரியாது. அடித்து அடித்து அலை எங்களை ஒதுக்கினாலும் அவளே தாயாக ஏற்று அதே கடலில் பயணிக்கின்ற ஒரு கூட்டம் இந்த கூட்டம். உலகுக்கு உப்பை கொடுத்த கூட்டம், நன்றியை விதைத்த கூட்டம், பொருளாதாரத்தை கற்பித்த கூட்டம், வாணிபத்தை வழங்கிய கூட்டம். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட, உரிமை மறுக்கப்பட்ட கடலோரத்தில் ஒடுங்கி கிடக்கின்ற கூட்டமாக இருக்கிறது. அதனால் உங்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுதலை வைக்கின்றேன், பொது சமூகத்திற்கான வேண்டுதலாக இதை நான் வைக்கின்றேன். நீங்கள் அத்தனை பேரும் மீனவர் ஒரு சமுதாயம் என்பதை இன்றோடு மறந்து விடுங்கள். ஒரு பரந்துபட்ட நிலத்தினுடைய மக்கள் நாங்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் மீனவர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய பரதர்கள் செய்த தொழிலில் மீனவர் என்ற ஒரு சமூகமும் உண்டு. ஒட்டுமொத்தமாக மீனவர்கள் என்றால் ஒரு அடையாளம். நிறைய சினிமா படங்கள்ல நான் பார்க்கிறேன், ரவுடியா இருப்பாரு, போட்ல தான் எடுத்துட்டு போய் ஏதாவது கஞ்சா கடத்துவாரு, ஏதாவது தவறான தொழில்கள்லாம் அங்கதான் நடக்கும், அதெல்லாம் கடலோரங்கள்ல தான் நடக்கும் என்ற கற்பித்தலை இதோடு விட்டுவிடுங்கள். நாங்கள் படித்திருக்கிறோம், பண்புள்ளவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அரசியல் தலைமை செய்ய முடியும், ஆட்சி நிர்வாகத்தை ஏற்று நடத்தியவருடைய வாரிசு நாங்கள். அதனால ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பெரும்பாட்டனுடைய ஜெயந்தி விழாவிற்கு வருகை தந்து இவருடைய வரலாற்றை கடத்துவதற்காக ஒவ்வொருவரும் எடுத்த பெரும் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கோடான கோடி நன்றிகளும். இது இங்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மக்கள், பரத மக்கள் அத்துணை பேரும் பங்கு கொண்டு நமது பெரும்பாட்டனுடைய பெருமையை பறைசாட்ட வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து ஒன்றாக நிற்போம், ஒன்று கூடி நிற்போம், உழைத்த கரங்களோடு வெற்றி முழக்கத்தோடு அரசியல் தலைமை மேற்கொண்டு அரசியலில் பங்கெடுத்து நமக்கான அதிகாரத்தை பெறுவோம் என்று சொல்லி, வாழ்க பரதவர்கள், வளர்க இங்க இருக்கக்கூடிய மக்களின் ஒற்றுமை, ஓங்குக.